ரொம்ப நன்றிப்பா. நீ சொன்ன மாதிரி இருக்கா? ரொம்ப நன்றிப்பா. அட, நம்ம வீடா இது? இவ்ளோ அழகா இருக்கு. என்ன அஜய், எல்லாத்தையும் அழகா பண்ணிட்டியே. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. உள்ள இன்னும் டெக்கரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? சரிப்பா அஜய், நான் உள்ள போய் பாக்குறேன், நீ வேலையை பாரு. அட, இந்த நேரம் கார்த்தி என்ன பண்ணிட்டு இருப்பா? பேசாம ஃபோன் பண்ணி பாப்போமா? சேச்சா வேண்டாம், நம்ம வீட்லயே இவ்வளவு பிஸியா இருக்காவ, அப்போ பொண்ணு வீட்ல எவ்வளவு பிஸியா இருப்பாவ. ஆனா எனக்கு அவள்கிட்ட பேசணும் போலயே இருக்க. சரி, ஒரு கால் தானே பண்ணி பார்ப்போம். எதுக்கு காலையில இருந்து கால் பண்ணலன்னு கேட்போம். ஹலோ கார்த்தி. சொல்லுங்க சீனியர், என்ன? ஒன்னும் இல்ல, மேடம் காலையில இருந்தே கால் பண்ணலையே, அதான் கால் பண்ணி பார்த்தேன். அட அதுவா சீனியர், காலையில இருந்தே நாங்க ஒரே பிஸியா இருக்கோம். இப்பவும் இவ்வளவு ஜெனி கண்மணி எல்லாரும் வந்துருவாங்க, அஞ்சலிலாம். ஏன்னா என்னோட கைக்கு மெஹந்தி வச்சு விட போறாங்களாம். ஓ, அப்ப மேடம் நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஆமா, எனக்கு கல்யாணம்ல, பின்ன நான் நல்லா என்ஜாய் பண்ணாண்டாமா. கல்யாணம் வரைக்கும் தான் எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியுங்காவ, அதனாலதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ஓ அப்படியா மேடம், நாளைக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட். போங்க சீனியர். சரி மேடம், அப்ப நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உங்களால முடிஞ்சா வாங்க. வர முடியாது. ஹோய், என்ன? சும்மா சும்மா தமாஸ்க்கு. சும்மா அப்படி இப்படின்ட்டுலாம் வராம இருந்துராதீங்க, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில விளாண்டாதீங்க மேடம். போய் லூசு கார்த்தி. சரி, அப்ப வேற என்ன சீனியர்? ஒன்னும் இல்ல மேடம், நானும் காலையில இருந்தே போன் அடிப்பீங்கன்னு நினைச்சேன், அடிக்கல, அதனாலதான் நான் அடிச்சு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏடி மெஹந்தி வைக்க வந்துட்டாங்க, வா. இருமா வரேன். சரி சீனியர், அப்ப நான் மெஹந்தி வச்சுட்டு வந்து பிறகு பேசுறேன். சரிம்மா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல பாப்போம். சரி சீனியர், பாய். பாய்மா. கரண், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாங்கட்டி, புக்கு படிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் நீ கார்த்திட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்படி ஸ்டெல்லா இப்படி ஒட்டு கேக்குற? சரி, என்ன விஷயமா சொல்ல வந்தியே, சொல்லிட்டு போ. நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல, இந்த வழியா வரம்ஸ்ல கார்த்தின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் நீ கார்த்தி கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். சரி, என்ன விஷயமா? சொல்லிட்டு இழுக்காத. இருக்கு கரண், உனக்கு மேரேஜ் முடிஞ்ச பிறகு கார்த்தி உன்னோட ரூம்க்குலாம் வந்து படுக்க மாட்டாளாம், ஏன் ரூம்ல வந்து படுப்பாளாம், அம்மா சொல்லிட்டு இருக்காவ. அட கிறுக்கு மாதிரிலாம் உளம்பாத ஸ்டெல்லா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அம்மா அம்மா. கரண் கிறுக்கு, அம்மா கூடாதுல. நீ மெண்டல் மாதிரி உளம்பிட்டு இருக்கறதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. எம்மா கிறுக்கேன், இப்ப அம்மையே வந்து சொல்லுவாவல்ல, அப்ப இருக்கலாம் உனக்கு. எம்மா. அட கரண் அதுக்கு இப்படி கத்துறான். இரு கரண், வாரேன். என்ன கரண்? ஏமா, என்கிட்ட சொன்னதெல்லாம் அவன்கிட்ட அப்படியே சொல்லுமா. கார்த்தி கல்யாணம் ஆகி வந்த பிறகு யார் ரூம்ல தானே படுப்பான்னு சொன்னேன். ஸ்டெல்லா லூசு, இப்ப எதுக்கு அதை அவன்கிட்ட சொன்னேன்? பின்ன எது அவனுக்கு தெரியாண்டாமா? என்னம்மா ஸ்டெல்லா சொல்றா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? திரும்பி தொலைட்டி. இப்ப எதுக்கு என்ன திட்டுதாவ? கரண், அது வந்துப்பா, நானும் ஜெஸ்ஸியும் ஜோசியரை போய் பார்க்க போச்சுல, அவரு ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்குது, அதனால தாம்பத்திய வாழ்க்கைலாம் இப்போதைக்கு வேண்டாம், ஒரு குலதெய்வ கோயிலில் போய் பொங்கலை படைச்சிட்டு குடும்பமா போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடட்டு அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் ஏமா என்கிட்ட முன்னுக்கூட்டியே சொல்லல? இது கார்த்திக்கு தெரியுமா? இல்லப்பா, கார்த்திக்கு இது எதுவும் தெரியாது. ஜெஸ்ஸி இப்போதைக்கு அவட்ட எதுவும் சொல்லாண்டான்ட்டா. அதனாலதான் திங்கக்கிழமை வைக்க இருந்த கல்யாணத்தை வியாழக்கிழமைக்கு மாத்துனீங்களாமா? ஆமாப்பா, அது சாமி கோயிலுக்கு போயிருக்கமிச்சில ஒரு சாமியார் சொன்னாரு, இந்த நாள்ல இப்படி நீ கல்யாணம் பண்ணா வீட்டுல உயிர் பலி ஏதாவது வரும், அதனால தேதியை மாத்தி வைக்க சொன்னாரு, அதனாலதான் அது. ரொம்ப சந்தோஷமா, இப்படி ஒன்னொன்னுத்தையா நம்பிக்கிட்டே இருங்க, ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிம்மா, விடுங்க எல்லாத்தையும், கொஞ்சம் என்ன தனியா இருக்க விடுங்க. கரண்,
ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கேன். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா அதை போய் பாருங்க. இப்ப சந்தோஷமாட்டி உனக்கு? எம்மா, அட நான் என்னத்த பண்ணேன்? கவலைப்படாத கரண், கொஞ்ச நாளைக்கு தானே. அப்படியாட்டி? உனக்கும் ஒருத்தனுக்கும் கல்யாணம் ஆகுமே, கல்யாணம் ஆன பிறகு உன் புருஷனை நான் உன்கிட்டே விட மாட்டேன். யூ ஆர் த ஹாப்பி? இருக்கேன். உன்னையும் போய் நான் சமாதானப்படுத்த நினைச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்னத்த சொன்னா எங்க போய் முடிச்சு போடுதான். அதுதான் அவங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும் ஸ்டெல்லா அதோட வழி என்ன. நீ ஆனா கரண், நான் எதிர்பார்க்கல இதுக்கு நீ இவ்வளவுக்குள்ள பேசுவ. நீ ஸ்டெல்லா லூசு. ரொம்ப ஆசைப்பட்டிருப்ப போல. ஸ்டெல்லா நான் இப்ப அங்க வந்தேன். போல. டேய் மச்சான், எப்படியாவது இந்த தாலியை எவ கழுத்துலயாவது கெட்டியே தீரணும்ல. எவனை வச்சு கெட்ட வைக்கலாம்? அடே அதுக்கு நீயே பேசாம கெட்டிட வேண்டியதானே? இல்ல, நான் கட்டுறதா இருந்தா வாங்கிட்டே யாமல கேட்க போறேன். நானும் கெட்ட போறது இல்ல. எவனாட்ட ஒரு இழிச்சவாயம் கிடைக்கானான்னு பாப்போம். இழிச்சவாயம் கிடைச்சாலும் இழிச்சவாய் எங்க கிடைக்க போறா? அதோ அந்த ஒருத்தி வரல, ப்ளூ கலர் சுடிதார், இழிச்சவை. இவளை நம்மள கெட்ட சொல்லணும். லே மச்சான், அது யார் தெரியுதுல? நல்லாவே தெரியுது, அர்ஜுனோட தங்கச்சி தானே. லே மச்சான், தெரிஞ்சுமாலே இப்படி பண்ற? தெரிஞ்சதுனாலதான் பண்றேன். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ரோட்டுக்கே வந்தேன். லே அவன் அண்ணங்காரனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். தெரிஞ்ச அவனுக்கு என்னல பிரயோஜனம்? அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிட்ட. லே அதுக்கு அவ எப்படிலாம் ஒத்துக்கிடுவா? அதெல்லாம் ஒத்துக்கிடுவா. சோ இந்த நாயில் எதுக்கு இங்கனுக்கு? பயமா வரலா இருக்கு. சும்மாவே இவங்க வம்பில் பண்ண. இப்ப கிட்டயே யாரும் இல்ல. ஐயோ, போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. செனி கீழே குனிஞ்சுக்கிட்டே பேரு. ஏய் நின்னு, நீ பாட்டுக்கு என்ன போயிட்டே இருக்க? நான் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்? லே மச்சான், அவளே பாயிண்ட் கொண்டா. எனக்கு இப்ப இங்க யாரும் கிடைக்கல, நீயே கட்டல தாலிய. அட தூர போல மச்சான், என்னாலாம் முடியாது. அப்படியே அண்ணங்கிட்டே கடந்து எவன் அடி வாங்கி சாவ போறது? டேய் மச்சான், அவ அண்ணன் நம்மள எவ்வளவுக்குள்ள அசிங்கப்படுத்தி இருக்கான், அதை யோசிச்சு பாருல. அதை யோசிச்சு நீ வேணா கட்டு, என்னாலாம் முடியாது. நம்ம எங்க கட்ட? அதான் இவனை கோத்து விட்டுறலாம்னு நினைச்சா இவன் நம்மள கோத்து விட்டுருவான் போலயே. என்னல மச்சான், உன் மைண்ட் வாய்ஸ் இங்க வரைக்கும் கேக்குது. என்னதான் நீ தலகிலே நின்னு தண்ணி குடிச்சாலும் என்னால இப்போதைக்கு இந்த தாலியை கட்ட முடியாது. வேணா நீ கட்டிக்கோ, இல்லைன்னா அந்த பொண்ணை போவிடு. அட என்னாலாம் இவளை சும்மாலாம் விட முடியாது. இவளை வந்ததுக்காவது ஏதாவது பண்ணியே தீரணும். இப்ப வழிய விடுவீங்களா மாட்டீங்களா? அண்ணங்காரனுக்குள்ள திமிரு அப்படியே இருக்கு. வலிய விட முடியாதுடி. என்னது டியா? டேய், ஒழுங்கு மரியாதை இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாதுடி, என்னால உனக்கு வலி விட முடியாது. என்னது திரும்ப திரும்ப டியா? டேய், நான் யாரும் தெரிஞ்சுதான் பேசியா? ஆமாடி, நீ யாரு எவா எல்லாம் எனக்கு தெரியும். அர்ஜுனோட தங்கச்சி தானே? ஓ, அர்ஜுனோட தங்கச்சின்னு தெரிஞ்சுமே வம்பிடிக்கியா? இப்ப உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. இப்ப முடிஞ்சா இந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் பாரேன். ஜெனி, அட சஞ்சய், சஞ்சய் எதுக்கு இங்க வரான்? இதோ பாருடா, ஹீரோ வந்துட்டாங்க ஹீரோயினை காப்பாத்த. டேய், அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டு பேரு, இல்லன்னா இப்ப இங்க நடக்கிறதே வேற. முடியாது, நான் என்னடி பண்ணுவேன்? ஹலோ ப்ரோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசினா உனக்கு என்னடா வந்துச்சு? உன்னோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. அது எப்படி ப்ரோ அப்படி போக சொல்றீங்க? இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வேற. தெரிஞ்ச பொண்ணுனா எப்படி? உன் அக்காவா இல்ல தங்கச்சியா? ஏன் ப்ரோ, தெரிஞ்ச பொண்ணு அக்கா தங்கச்சா மட்டும்தான் இருக்கணுமாமோ? என்னடா பின்ன லவ்வரா? அது ஆமா ப்ரோ, அந்த பொண்ணு என்னோட லவ்வர் தான். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். அட இதை எவனாலும் சொல்லுவான், ஏன் நான் கூட சொல்லுவேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றேனா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு பாப்போமே. சஞ்சய், சாரி ஜெனி, எனக்கு இத விட்டா வர வழி தெரியல. அட போதும், நிறுத்துங்க உங்க ரொமான்ஸ. பிடி, இந்த தாலியை கட்டு. முடியாது, என்னால தாலி விஷயத்துல எல்லாம் விளையாட முடியாது.
கட்டணும்னு ஆசையா தான் இருக்கு. கட்டுனா நீ எனக்கு சொந்தமாயிருவேன்னு எனக்கு தெரியுது. ஆனா உன் கண்ணு என்ன கொல்லுது. இந்த மாதிரி இப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படல. அட நீ கட்டலனா என்னடா, நானே கட்டுறேன். உன்னை அவ்வளவு ஈஸியா கட்ட விட்டுருவேன்னு நினைக்கியோ? என்னடா இவ்வளவு நேரம் ஸ்வீட்டா பேசிட்டு இருந்த, திடீர்னு ரகடா மாறின மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். நீ மிரட்டினா நான் பயப்படணுமோ? இந்தா கட்டுறேன். டேய் மச்சான் வேண்டால. போல உன்ன மாதிரிலாம் என்னால கோலையா இருக்க முடியாது. இவ அண்ணன் அடிச்சு அடிக்கி நான் இந்த மாதிரிலாம் பதில் சொல்லல. என் பேர் கிஷோரே கிடையாதுல. டேய் கிஷோரு, உனக்கு இன்னைக்கு சங்கு தான் நினைக்கேன். ஒண்ணு இவ அண்ணன் கையால சாவ போற, இல்லன்னா இவ காதலன் கையால நீ சாவ போற. எப்படியோ உனக்கு சங்குதான். அத பாப்போமே. தாலியே என் கையில இருக்கு. இனிமே எப்படி இவ கழுத்துல நீ தாலி கட்டுவ? அட இந்த மாதிரி என் மச்சான் கையில ஏகப்பட்ட தாலி இருக்கு. பாத்தியால என்னை பத்தி எப்படி தெரியாம பேசுதா நீ? இங்க பாரு, இப்ப நீ இவ கழுத்துல தாலி கட்டிட்டேனா இவ பக்கமே நான் இதுக்கப்புறம் வர மாட்டேன். இல்ல உனக்கு பிடிக்கல, கட்ட விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இரு, நான் கட்டிக்கிடுறேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நான் இவ கழுத்துல தாலி கட்டினா இதுக்கப்புறம் நீ இவ பக்கமே வரக்கூடாது. ஓகே டீல். சஞ்சய் என்ன மன்னிச்சிரு ஜெனி. சஞ்சய் ட்ரெஸ் அக்க லே மச்சா, இதெல்லாம் நல்லா போட்டோ எடுத்து வச்சுக்கா. அதெல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கேன். சஞ்சய் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா? இல்ல ஜெனி, இல்லன்னா அந்த பசங்க எப்படியும் உன்னை ரேக்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ நாங்க இருக்கிறதுனால சரி, தனியா என்னைக்காவது மாட்டினா அவ்வளவு தானே. அதான் அதுக்கு நீ தாலி கட்டுன்னு சொன்னா கட்டிடுவியா? அதுக்கு நீ என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே. அது வந்து ஜெனி. அட சஞ்சய், இது என்ன விளையாட்டு விஷயமா? இது தாலி, இது வாழ்க்கை சஞ்சய். சாரி ஜெனி, நம்ம வேணா தாலிய கோயில் உண்டியில கலத்தி போட்டுருவோமா? என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துற போது சஞ்சய். இது வாழ்க்கை. நீ ஏன் இப்படி பண்ண? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தெரியுமா? நீ கட்டுற மாதிரி வந்து விட்டுருவேன்னு நினைச்சேன். நீ உண்மையாவே கட்டிட்ட. ஜெனி போது நிறுத்து சஞ்சய். இவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. எங்க அண்ணன் மேல உள்ள கோவத்துல எல்லாரும் என்கிட்ட வம்பிழுக்க தான் செய்வாங்க. ஆனா எங்க அண்ணன் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட வம்பிழுத்த விட சும்மா விட்டதே இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அதனால என்கிட்ட எதுவுமே ரொம்ப பேச மாட்டாருங்க. இப்ப நீ வரலன்னா நான் என் பாட்டுக்கு இந்த இடத்த அப்பமே கடந்து போயிருப்பேன். ஏன் சஞ்சய் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சாரி ஜெனி. சாரி சொன்னா என் வாழ்க்கை எனக்கு திரும்ப வந்துருமா சஞ்சய்? ஜெனி சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த தாலியோட இந்த வீட்டுக்கு போனா என்ன ஏத்துக்கிடுவாங்களா? சொல்லு சஞ்சய், ஏன் என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்ட? சரி, புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சரி வண்டி ஏட்ல மச்சான், நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். வாழ போவோம். சரி பாய்க்கா, பாய்னே, பிறகு பார்க்கலாம். சொல்லுங்க சஞ்சய், இப்ப நான் என்ன பண்ணணும்? ஜெனி, கோயில் உண்டியில வேணா தாலிய கலத்தி போட்டுருமா? போதும், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஜெனி போதும் சஞ்சய், நிறுத்துங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட தெரியும். சாரி ஜெனி. இனி சாரி கேட்டு எதுவும் மாற போறது இல்ல சஞ்சய். பாய். இனிமே என் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க நினைக்கும். அட ஜெனி, ஜெனி என்ன சொல்லிட்டு போற? இனிமே அவ்வளவுதானா ஜெனி? எல்லாமே உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சா? இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாதா? என்ன ஜெனி சொல்ற? ஏன் சஞ்சய் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சரி, தாலி தான் கட்டினது கட்டிட்டேன். என் கூடயே வந்துருவியான்னு கேட்ட வந்திருப்பேனே. எதுக்காக நீ இப்படி பண்ண சஞ்சய்? கோவில் உண்டியில கழட்டி போடணும்னு சொல்ற அந்த வாய், நீதான் என் வைஃப். என் கூட வந்துருவியான்னு கேட்க மாட்டேங்குதே. எனக்கு ஒன்னு பிடிக்கும் சஞ்சய், ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. வீட்ல நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, அதை நினைக்கவே எனக்கு தலைலாம் சுத்துது. பேசாம இந்த தாலிய கோவில் உண்டியிலே கலத்தி